பிக் பாஸோட இன்றைய நாளுக்கான முதல் ப்ரோமோ. இந்த முதல் ப்ரோமோவில் வழக்கம் போல தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களுக்கு இடையே ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படின்னாவே ஒரு டாஸ்கை கொடுத்துருவாங்க இல்லையா. அதுவும் அந்த டாஸ்கை பார்த்தீங்கன்னா அப்படியே முரண்பாடாக இருக்கிற மாதிரி தான். அந்த டாஸ்கில் ஒரு நபர் பேரை சொல்லிட்டாவே அவங்க ரெண்டு பேருக்கு இடையே சண்டை உருவாகிற மாதிரி தான் டாஸ்கே கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, இவங்க தான் எனக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இன்னொன்று இவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை, இவங்களாம் என் லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் ரம்யாவோட பேரை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது கரெக்டு தானே. அவங்க கேம் விளையாடவே இல்லை, அவங்க மாட்டுக்கு அமைதியாக தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 42 நாள் ஆச்சு, ஆனாலும் எலிமினேட் ஆகாமல் எப்படி தப்பிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னே தெரியல. அதே டைமில் இந்த பக்கம் நம்ம சாண்ட்ரா முழு நேர வேலையாக கனியை டார்கெட் பண்ணுறதாவே வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனியை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆடியன்ஸு இப்போ கனிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா நம்ம சாண்ட்ரா என்னெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க. முதல் வாரம் சாண்ட்ராவை தூக்கி வச்சு கொண்டாடினவங்களே இப்போ சாண்ட்ராவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. குரூப்பை ஒழிக்கிறேன்னு இவங்களே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் சாண்ட்ராவை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு.